ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோட் இன்ஸ்பெக்டர், அதாவது பஞ்சாயத் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் 2023 நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ போஸ்ட் வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/1/2023. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மேலே ஆகுது நோட்டிஃபிகேஷன் வந்து. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு வேகன்சிஸ் இருந்து அதை விட எக்ஸ்ட்ராவும் வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 894 வேகன்சிஸு. ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 8. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடந்தது எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 7ஆம் தேதி நடந்தது 2023. அண்ட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கோர்ட் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி ரிசல்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில். ஸோ மேஜராக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஏன்னா ஜேடிஓ கவுன்சிலிங் நடந்த அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் நடந்ததில்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்னால் இந்த ஆர்ஐயோட கட் ஆஃப் எல்லாமே டிக்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்கள் கேண்டிடேட்ஸு. அவங்களும் 4 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாமே நல்லா பண்ணியிருக்கலாம். 2வது செட் வந்து ஆர்ஐ நல்லா பண்ணாமல் வெறும் ஜேடிஓ மட்டும் நல்லா பண்ணியிருப்பாங்க. 3வது செட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐ நல்லா பண்ணிவிட்டு ஜேடிஓ நல்லா பண்ணாமல் இருப்பாங்க. 4வது செட் வந்து பார்த்திங்கன்னா 2மே நல்லா பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இதில் மேஜராக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் எடுத்துக்கோங்க. 2 எக்ஸாமே நல்லா பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்னென்னா நமக்கு ஜேடிஓ ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்ததுனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா? அது என்ன பெனிஃபிட் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இப்போ கண்டிப்பாக ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2 எக்ஸாமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஜேடிஓ ரிசல்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுனால கண்டிப்பாக ஜேடிஓவை தான் செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னும்போது அவங்க ஆர்ஐலுமே நல்ல மார்க் வந்திருக்கும், நல்ல ரேங்க்லாம் வந்திருக்கும் ஆர்ஐயில். ஸோ அப்படின்னும்போது ஆர்ஐயை கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அதனால் யாருக்கு பெனிஃபிட்டு? ஸோ ஆர்ஐயில் ஸோ அவர் என்ன சீட் விட்டுட்டு போனாரோ அந்த சீட்டில் உள்ள கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, அந்த கம்யூனிட்டி அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருப்பாங்களா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஸோ இதனால் கண்டிப்பாக என்னென்னா பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட். ஸோ வேறு எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண வரல. ஸோ ஒன்லி திஸ் தட் இஸ். ஸோ கண்டிப்பாக என்னென்னா ஜேடிஓ ரிசல்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்தது நமக்கு ஒரு விதமாக நல்லது தான். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.